friends, welcome back to our channel. இன்னைய வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தோம்னா தென்னிந்திய அரசுகள் ஓகேங்களா. தென்னிந்திய வரலாறு இருக்குல்ல, நமக்கு சிலபஸ்ல இருக்கு. அதோட இது நம்ம பார்த்தோம்னா 6th 7th 11th இதுல இருந்து நம்ம வந்து படிக்கணுங்க. டோட்டலா நமக்கு எத்தனை லெசன்ஸ் படிக்கிற மாதிரி வரும்னா ஒரு 6 லெசன் படிக்கிற மாதிரி வரும் ஓகேங்களா. 6th வந்து ஒரு 3 லெசன், 7th ஒரு லெசன், 11th 2 லெசன் ஓகேங்களா. மொத்தமா 6 லெசன் படிக்கணும். நான் ஆல்ரெடி வந்து 6th வந்து ஃபர்ஸ்ட் டேர்ம்ல உள்ள 4th லெசன் வந்து நடத்திருக்கேன், தமிழ்நாட்டின் பண்டைய நகரங்கள். அது நீங்க பார்க்கல அப்படின்னோம்னா கீழே நான் உங்களுக்கு வந்து அந்த லிங்க் கொடுக்குறேன், இல்லாட்டி எண்டு கார்டில் கொடுக்குறேன், நீங்க அதை வந்து செக் பண்ணி பாருங்க. தென்னிந்திய வரலாறுனே சொல்லி பிளேலிஸ்ட்டும் கிரியேட் பண்றேன், அதுல போய் கூட நீங்க பார்த்துக்கலாம். இப்போ ஃபர்ஸ்ட் லெசன் முடிச்சாச்சு. அடுத்து 2வது லெசன் என்ன பண்ண போறோம்னா 6th உள்ள 3rd டேர்ம் ஓகேங்களா. 3rd டேர்ம்ல உள்ள ஃபர்ஸ்ட் லெசன் அதுதான் நம்ம பார்க்க போறோம். அழகு 1 பண்டைய கால தமிழகத்தில் சமூகமும் பண்பாடும் சங்ககாலம். இந்த லெசன் தான் இப்போ நம்ம பார்க்க போறோம். வாங்க, நமக்கு முக்கியமானது எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ என்னவோ அதை மட்டும் நான் ஹைலைட் பண்ணி வச்சிருக்கேன், அதை மட்டும் நம்ம பார்க்கலாம். முதல்ல வந்து சங்க காலம் அப்படின்னோம்னா என்னன்னா, சங்கம் என்னும் சொல் வந்து எங்க இருந்து வந்துச்சு? மதுரை பாண்டிய அரசர்கள் அங்க இருந்து தான் வந்துச்சு. சங்கம்னா என்னன்னா, தமிழ் புலவர்கள் எல்லாமே வந்து ஒரு குழுவா ஒரு குரூப்பா இருப்பாங்கல்ல, அதை தான் வந்து சங்கம் அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்க அந்த புலவர்கள் இயற்றிய பாடல்களை என்னன்னு சொல்லுவாங்க? சங்க இலக்கியம் அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேங்களா. அவர்கள் இயற்றப்பட்ட அந்த காலத்தை வந்து சங்க காலம்னு சொல்றாங்க. அடுத்து பாக்ஸ் கண்டென்ட் பாருங்க. ஆறுமுக நாவலர் எங்க இருக்காரு? யாழ்ப்பாணம். அதே மாதிரி தாமோதரம் பிள்ளை யாழ்ப்பாணம். அதுக்கப்புறம் ஊவேசா, நமக்கு தமிழ் தாத்தா தெரியும்ல, அவங்க எல்லாருமே இந்த 3 பேருமே என்ன பண்ணிருக்காங்க, பனை ஓலைகள்ல எழுதி வச்சிருப்பாங்கல்ல, அந்த பழைய காலத்து இந்த செவ்வியல் இலக்கியங்கள், இந்த தமிழ் நூல்கள், இது எல்லாத்தையும் வந்து அதை மீட்டெடுத்து நமக்கு வந்து பதிப்பிச்சு கொடுத்தாங்க. அதுல நமக்கு எல்லாத்துக்கும் தெரிஞ்சவங்க ஊவே சாமிநாதர் தெரியும். அது இல்லாம ஆறுமுக நாவலரும் தாமோதரம் பிள்ளை, இவங்க 2 பேரும் வந்து யாழ்ப்பாணம் ஓகேங்களா. அதுக்கடுத்து கல்வெட்டுகள் பாருங்க. இந்த சங்க காலத்துக்கான கல்வெட்டுகள், அதாவது சான்றுகள் என்னென்ன இருக்கு அப்படின்னு பார்த்தோன்னா, கல்வெட்டுகள் கலிங்க நாட்டு அரசன் காரவேலனுடைய ஹதிகும்பா கல்வெட்டு, ரைமிங்கா இருக்கு பாருங்களேன். கலிங்கம் காரவேலன், கலிங்க நாட்டு அரசன் காரவேலனுடைய என்ன கல்வெட்டு? ஹதிகும்பா. அதே மாதிரி புகழூர் அப்படிங்கிறது வந்து கரூர். புகழூர் அப்படிங்கிறது எங்க இருக்குது? கரூருக்கு பக்கத்துல உள்ள கல்வெட்டு. கரூர்ல பிறந்தவங்க எல்லாம் ரொம்ப புகழுவாங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். கரூர், புகழூர். அதுக்கப்புறம் வந்து அசோகரோடது என்னென்ன பேராணை கல்வெட்டு? 2 மற்றும் 13ஆம் பேராணை கல்வெட்டு. அசோகரோடது 2 மற்றும் 13. அது இல்லாம மாங்குளம், அழகர்மலை, கீழவளவு, இது எல்லாமே எங்க இருக்குது? மதுரையில இருக்குது. அழகர் மலைனாலே நமக்கு மதுரை ஞாபகம் வந்துடும். அழகர்மலை, கீழவளவு, மாங்குளம், இதெல்லாமே மதுரைக்கு பக்கத்துல இருக்கு. கல்வெட்டுகள் இதெல்லாம் வந்து கல்வெட்டுகள் எது? கலிங்க நாட்டு காரவேலன் ஹதிகும்பா. இன்னொன்னு புகழூர்ங்கிறது வந்து கரூருக்கு பக்கத்துல இருக்கும். அசோகரோடது 2வதும் 13வதும். அப்புறம் மாங்குளம், அழகர்மலை, கீழவளவு, இதெல்லாம் மதுரைக்கு பக்கத்துல இருக்கு. இதெல்லாம் கல்வெட்டு. இந்த ப்ரூஃப் மூலியமா நம்ம தெரிஞ்சுக்கலாம். அடுத்து வந்து செப்பேடுகள் பார்த்தோம் அப்படின்னோம்னா வேள்விக்குடியும் சின்னமனூர் செப்பேடுகளும். செப்பேடுகள் என்னென்ன? வேள்விக்குடி அண்டு சின்னமனூர் செப்பேடுகள். அதுக்கடுத்து நாணயங்கள் பார்த்தோம் அப்படின்னோம்னா, சங்க காலத்தை சேர்ந்தவர்கள் யாராரு? சேர சோழ பாண்டியர்கள், அவங்க இல்லாட்டி குறுநில மன்னர்கள், இவங்க எல்லாம் வந்து வெளியிட்டிருப்பாங்க அவங்களோட நாணயங்கள். அது இல்லாம வேற யார் இருக்காங்க? ரோமானியர்கள் இங்க வந்து இருந்திருப்பாங்க ஓகேங்களா. நம்ம இது ப்ரீவியஸ் லெசன்ல நம்ம படிச்சிருப்போம். மதுரையில வந்து அந்த ரோமானியர் அந்த நாணயங்கள் வந்து அச்சடிக்கிறதுக்கான தொழிற்சாலை கூட இங்க இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி பார்த்திருப்போம். அப்ப ரோமானிய நாணயங்கள், இதன் மூலியமா நம்ம என்ன பண்ணிக்கலாம்? இவங்களை பத்தி தெரிஞ்சுக்கலாமா. அதுக்கடுத்து பெருங்கற்கால நினைவு சின்னங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா புதைவிடங்கள், நடுக்கற்கள். பெருங்கற்கால நினைவு சின்னங்கள் அப்படின்னோம்னா புதைவிடங்கள், நடுக்கற்கள். அந்த இறந்தவங்களை வந்து புதைக்கிறது, அதுக்கு மேல வந்து நடுக்கற்கள் ஊனிருப்பாங்களா, அந்த ப்ரூஃப் மூலியமா தெரிஞ்சுக்கலாம். அகழாய்வுல இருந்து பொருட்கள் கிடைத்த இடங்கள், நமக்கு அகழாய்வுல இருந்து எங்கெங்கெல்லாம் கிடைச்சிச்சுன்னு பார்த்தோன்னா ஆதிச்சநல்லூர், அரிக்கமேடு, கொடுமணல், புகார், கொர்க்கை, அழகன்குளம், உறையூர், இதெல்லாம். இலக்கிய சான்றுகள் பாருங்க. தொல்காப்பியம், அதுக்கப்புறம் 8 தொகை, 10 பாட்டு, 14 கீழ்கணக்கு, பட்டினப்பாலை, மதுரை காஞ்சி. அதாவது இது 8 தொகை, 10 பாட்டு, 14 மேல் கணக்கா, அதுக்கப்புறம் 14 கீழ்கணக்கு. அது இல்லாம பட்டினப்பாலை, மதுரை காஞ்சி, இது ரெண்டுமே நம்ம வந்து படிச்சிருந்தோம் ஓகேங்களா. லாஸ்ட் லெசன்ல நம்ம வந்து படிச்சிருந்திருப்போம் பட்டினப்பாலை, மதுரை காஞ்சி. அது இல்லாம இரட்டை காப்பியங்கள், இதுவும் படிச்சோம். சிலப்பதிகாரம், மணிமேகலை. அப்ப இரட்டை காப்பியங்கள் 14 கீழ்கணக்கு, 14 மேல் கணக்கு, தொல்காப்பியம். அதுக்கப்புறம் பட்டினப்பாலைனாலே இந்த வணிகம் பண்றது சம்பந்தமா வர்றது பட்டினப்பாலை, மதுரை பத்தின விஷயங்கள் எல்லாம் இருக்கிறது மதுரை காஞ்சி ஓகேங்களா. அடுத்து வந்து அயல் நாட்டவரோட குறிப்புகள் பார்த்தோன்னா எரித்திரியன் கடலின் பெரிப்ளஸ்,
எரித்ரியன் கடலின் ஆஃப் த பெரிப்ளஸ் அந்த நூல். அதுக்கப்புறம் வந்து பிலினின்னு ஒருத்தர், அவர் என்ன எழுதியிருக்காரு, இயற்கை வரலாறு. அப்புறம் தாலமின்னு ஒருத்தர் என்ன எழுதியிருக்காரு, புவியியல் எழுதியிருக்காரு. அப்புறம் மெகஸ்தனிஸ் வந்து இண்டிகா, ராஜாவளி, மகாவம்சம், தீபவம்சம் இந்த மாதிரியான நூல்கள்லாம் எழுதியிருக்காங்க. இதன் மூலியமா இவங்களோட குறிப்புகள் மூலியமா நம்ம தெரிஞ்சுக்கலாம். அப்ப எரித்ரியன் கடலின் ஆஃப் த பெரிப்ளஸ் சொன்னேன், பிலினியோடது இயற்கை வரலாறு, தாலமியோடது புவியியல், மெகஸ்தனிஸோட இண்டிகா, ராஜாவளி, மகாவம்சம், தீபவம்சம். இதுல நமக்கு தெரியும் இப்ப தொல்காப்பியமும் ஒரு ப்ரூஃப்னு நம்ம படிச்சோம். ஓகேங்களா, இலக்கிய சான்றுகள்ல தொல்காப்பியமும் ஒண்ணு இருந்துச்சு. தொல்காப்பியம் வந்து ஒரு தமிழ் இலக்கண நூலாகும். அது சங்ககால தமிழ் மக்களின் மொழி, பண்பாடு ஆகியவற்றின் உயர்தரத்தை சுட்டிக்காட்டுகிறது. அடுத்து கால அளவு என்ன சொல்றாங்க, சங்க காலம்னா என்னது, கிமு 3ல இருந்து கிபி 3. சங்க காலம்னா நமக்கு மைண்ட்ல என்ன வரணும், கிமு 3ல இருந்து கிபி 3. தமிழகத்தின் புவியியல் பரப்பு பார்த்தோம்னா வடக்கு, நம்ம அந்த மேப்ல பார்த்தோம்னா தெரியும், வடக்குல வந்து என்ன இருக்குது, நமக்கு மேல திருப்பதி மலைகள். ஓகேங்களா, அங்க இருந்து அதுல இருந்து கீழே தெற்கு கன்னியாகுமரி வரைக்கும். அதே மாதிரி கிழக்கும் மேற்கும் என்ன இருக்கும், 2 சைடும் வந்து கடலை எல்லையா கொண்டிருக்கு. ஓகேங்களா, அப்ப மேல வந்து திருப்பதி, கீழே வந்து கன்னியாகுமரி, ரைட் லெஃப்ட் 2 சைடும் வந்து கடல். காலம் வந்து என்னது, இரும்பு காலம். இவங்களோடது என்ன காலம், இரும்பு காலம். பண்பாடு வந்து பெருங்கற்கால பண்பாடு, அதாவது இறந்தவங்கள அந்த மாதிரி புதைக்கிறது, அந்த மேல நடுக்கற்கள் இதெல்லாம் சொல்றாங்களா, அதான் பெருங்கற்கால பண்பாடு. அரசு முறை என்னது, முடியாட்சி. தட் மீன்ஸ் என்னது, ஒரு மன்னர் இருப்பாரு, அவர் இறந்ததுக்கு அப்புறம் அவரோட பையன், அவரோட பையன், அவரோட பையன் அப்படின்னு வந்துட்டு இருப்பாங்க. ஆட்சி புரிந்த அரச வம்சங்கள். சங்க காலத்துல யார் இருந்தாங்க, 3 பேரு, சேர, சோழ, பாண்டியர்கள். அதுக்கடுத்து கலிபோர்னியா யூனிவர்சிட்டியில தமிழ் மொழி பேராசிரியர் யார் இருக்காங்க, ஜார்ஜ் எல் ஹார்ட். அதாவது எந்த யூனிவர்சிட்டி, கலிபோர்னியா யூனிவர்சிட்டியில தமிழ் மொழியை பத்தி சொல்லி தரக்கூடிய ஒரு பேராசிரியர் ஜார்ஜ் எல் ஹார்ட். இவர் வந்து என்ன சொல்லியிருக்காரு, நம்ம தமிழ் மொழியை பத்தி, அவர் கலிபோர்னியா ஆனா தமிழ் மொழி பேராசிரியர், தமிழ் மொழி என்ன சொல்றாரு, லத்தீன் மொழியின் அளவிற்கு இருக்கிறதுலே வந்து ரொம்ப ஓல்டஸ்ட் லாங்குவேஜ் என்னன்னா லத்தீன், அந்த அளவுக்கு வந்து பழமையானது அப்படிங்கிற ஒரு கருத்தை வந்து இவர் வந்து சொல்றாரு. ஓகேங்களா, அதே மாதிரி மற்ற லாங்குவேஜோட எந்த செல்வாக்கும் இல்லாம இது தனியாவே வந்து இயங்க முடியும், சுதந்திரமான ஒரு மரபு அப்படின்னு சொல்லியிருக்காரு. இது கூட முக்கியம் இல்லை நமக்கு. கலிபோர்னியா தமிழ் மொழி பேராசிரியர் ஜார்ஜ் எல் ஹார்ட் என்ன சொல்லியிருக்காரு, லத்தீன் அளவுக்கு பழமையானது தமிழ் மொழின்னு சொல்லியிருக்காரு. எது முக்கியமோ அதை மட்டும் பார்த்து வச்சுக்கலாம். அடுத்து வந்து சேரர். சேரர் பார்த்தோம் அப்படின்னம்னா சங்க காலத்துல வந்து 3 வேந்தர்கள் வந்து தமிழக பகுதியை வந்து ஆட்சி செஞ்சிருக்காங்க. மூவேந்தர்கள் அப்படின்னு சொல்றோம்னா இல்ல வேந்தர் அப்படிங்கிற சொல் வந்து யாரெல்லாம் குறிக்கும், சேரர், சோழர், பாண்டியர் அந்த 3 பேத்தையுமே வந்து சொல்லிடும். சேரர்கள் என்ன பண்ணுவாங்க, தமிழகத்தை வந்து மத்திய மற்றும் வடக்கு, சேரர்கள்னாலே அந்த கேரளா சைடு வரணும். ஓகேங்களா, அந்த தமிழகம் மத்திய, வடக்கு திருவிதாங்கூர், கொச்சி, மலபார், கொங்கு மண்டலம் இதெல்லாம் இருக்கும். சேரர்களை பத்தி சொல்லக்கூடிய நூல் என்னது, பதிற்றுப்பத்து. நமக்கு தெரிஞ்சுக்கிறது மூவேந்தர்கள், வேந்தர்னா சேர, சோழ, பாண்டியர். சேரர்கள் ஆட்சி செய்த பத்தி தமிழகமும் கேரளா பகுதியும். சேரர்களை பத்தி தெரிஞ்சுக்கணும்னா எந்த நூல்ல தெரிஞ்சுக்கலாம், பதிற்றுப்பத்து. ஓகேங்களா, சேர அரசன் யாரு, செங்குட்டுவன். செங்குட்டுவன் என்ன பண்றாங்க, இங்க நம்ம தென்னிந்தியா சைடு இருக்கிறோம், இவங்க எங்க படையெடுத்து போறாங்க, வட இந்தியா மீது படையெடுத்து போறாங்க. சிலப்பதிகார காவிய பாத்திரமான கண்ணகி, இதோட ஹீரோயின் வந்து கண்ணகியா, இவங்களுக்கு வந்து சிலை எடுக்கிறதுக்காக வட இந்தியாவுக்கு போனாங்கல்ல, அங்க இருந்து இமயமலையில இருந்து என்ன பண்ணிட்டு இருக்காரு, கல்லை வந்து கொண்டு வராரு. ஓகேங்களா, அதே மாதிரி பத்தினி தெய்வ வழிபாடை அறிமுகம் செய்தவர் யாரு, சேர அரசர் செங்குட்டுவன். இவர் தான் வந்து கண்ணகிக்கு சிலை வடிக்கிறதுக்காக இமயமலையில இருந்து கல்லை எடுத்துட்டு வர்றாரு, பத்தினி தெய்வ வழிபாட்டை இன்ட்ரோடியூஸ் பண்றாரு. அதே மாதிரி இளங்கோவடிகள் சேரன் செங்குட்டுவனின் தம்பியார். அதாவது சிலப்பதிகாரத்தை இயற்றிய இளங்கோவடிகள் யாருன்னா, இந்த கல் எடுத்துட்டு வராருல சேரன் செங்குட்டுவன், அவரோட தம்பி தான் வந்து இளங்கோவடிகள். ஓகேங்களா, அவர் தான் சிலப்பதிகாரத்தின் ஆசிரியர், நமக்கு தெரியும். இப்ப சேரன் செங்குட்டுவனும் இளங்கோவடிகளை பத்தி பார்த்தாச்சு. அடுத்து வந்து சேரல் இரும்பொறை. இரும்பொறை அப்படிங்கிறவர் என்ன பண்ணிருக்காரு, அவரோட பெயர்ல காயின்ஸ் வந்து வெளியிட்டிருக்காரு. ஒவ்வொருத்தவங்களை பத்தியும் சின்ன சின்னதா ஒரு ஹிண்ட் மாதிரி எழுதி வச்சுக்கோங்க. சேரல் இரும்பொறை என்ன பண்ணிருக்காரு, அவரோட பெயர்ல நாணயங்களை வந்து வெளியிட்டிருக்காரு. அதே மாதிரி அந்த சேர அவங்களோட நாணயங்கள்ல அவங்களோட சின்னம் என்னது, வில்லு, அம்பு. அப்ப இரும்பொறை அப்படிங்கிற பெயரும் வந்திருக்குது நாணயத்துல, அவங்களோட சின்னமான வில்லு, அம்பு இது 2 வந்திருக்குது. அதே மாதிரி சேர அரசர்கள்ல முக்கியமான அரசர்கள் ஒரு 4 பேர் கொடுத்திருக்காங்க. உதயன், சேரலாதன், இதுலயே பேர் இருக்கு, சேரம், சேரலாதன், அப்ப இவங்க வந்து சேர அரசன். இமயவரம்பன், நெடுஞ்சேரலாதன், இங்க சேரன் வருதா, சேரன் செங்குட்டுவன், சேரல் இரும்பொறை. ஓகேங்களா, இப்ப இதுல நம்ம இரும்புரை என்ன பார்த்தோம், இதுல வந்து பார்த்ததுல இரும்புரை வந்து காயின் வெளியிடுவாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்.
அதுக்கப்புறம் செங்குட்டுவன் என்ன பண்ணாரு, பத்தினி தெய்வ வழிபாட ஆரம்பிச்சாரு. வட இந்தியால போயிட்டு இமயமலையில இருந்து கல் எடுத்துட்டு வந்தாரு. இவர் வந்து இவரோட தம்பி தான் வந்து இளங்கோவடிகள். இவர் வந்து வட இந்தியா மீது படையெடுத்து போனாரு. ஓகேங்களா. இந்த மேல ரெண்டும் வந்து அவரை பத்தி எதுவும் படிக்கல. அடுத்து வந்து சோழர்கள். சங்க காலத்துல வந்து சோழ அரசு வந்து வேங்கடம், திருப்பதி, நம்ம இதோட எல்லை படிக்கிறப்ப, சங்க காலத்தோட எல்லைகள் படிக்கிறப்ப வடக்கு வந்து என்னன்னு சொன்னோம், திருப்பதி மலைகள்னு சொன்னோம். அப்ப சோழர் காலத்துல எது வரைக்கும் ஆட்சி பண்ணியிருக்காங்க, திருப்பதி வரைக்கும் ஆட்சி பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா. அதே மாதிரி சோழர்களுக்கு வந்து எது வந்து மையப்பகுதியா இருந்துச்சு, காவிரி கலிமுக பகுதி தான் அவங்களோட மையப்பகுதியாக இருந்துச்சு. அதுதான் வந்து என்னன்னு சொல்லிட்டாங்க, சோழ மண்டலம்னு சொல்லியிருக்காங்க. அந்த காவிரி கலிமுக பகுதி இருக்குல்ல, அது வந்து சோழ மண்டலம் அப்படின்னு சொல்றாங்க. சோழ அரசர்களே ரொம்ப புகழ்பெற்றவர் யாரு, கரிகால் வளவன்னு சொல்லுவாங்க, அப்படி இல்லாட்டி கரிகாலன். ஓகேங்களா. இவர் என்ன பண்ணிருக்காரு, தன்னை எதிர்த்த அவங்களை எதிர்த்தவங்க மூவேந்தர்கள்ல மீதி 2 பேர் யாரு, சேரர் பாண்டியர். இவங்களையும் இந்த சேரர் பாண்டியரை வந்து ஆதரிச்சிருப்பாங்கல்ல, அந்த 11 வேளிர்களோட கூட்டுப்படையை வந்து தஞ்சாவூர் அப்படிங்கிற பகுதியில வெண்ணி அப்படிங்கிற சிற்றூரில் தோற்கடித்தார். அப்ப கரிகால் வளவன் என்ன பண்ணிருக்காரு, சேரர் பாண்டியர் 11 பேர் வேளிர் கூட்டுப்படை, இவங்களை எல்லாத்தையும் தஞ்சாவூர்ல வெண்ணி அப்படிங்கிற இடத்துல வந்து தோற்கடிச்சிட்டாரு. ஓகேங்களா. அப்புறம் கரிகாலன் வேற என்னென்னலாம் பண்ணாங்க, காடா இருந்தது என்ன பண்ணிருக்காங்க, காடுனா என்ன, எதுவுமே பயிரிடப்படாம விளைச்சல் இல்லாம இருக்கும், அந்த மாதிரி இடத்த வந்து என்ன பண்ணிருக்காரு, விளைநிலமா மாத்திருக்காரு. அப்புறம் வேளாண்மையை வந்து, அதாவது அக்ரிகல்ச்சரை மேம்படுத்துறதுக்காக காவிரி ஆற்றோட குறுக்கு என்ன பண்ணிருக்காரு, கல்லணையை கட்டியிருக்காரு. சோழர்களோட துறைமுகம் என்னது, புகார். ஓகேங்களா. அந்த புகார் நகருக்கு இந்திய பெருங்கடலின் பல பகுதிகளில் இருந்து வணிகர்களை அதன் பால் ஈர்த்தது. இவங்களோட துறைமுகம் புகார். அப்புறம் பட்டினப்பாலை அப்படிங்கிறது என்னது, கரிகாலனின் ஆட்சியின் போது வணிக நடவடிக்கை என்ன நடந்துச்சோ அதை பத்தி தெளிவா சொல்றது பட்டினப்பாலை. அப்ப சேரர்களுக்கு என்ன சொன்னா 10 சோழர்களுக்கு என்னது, பட்டினப்பாலை. இப்ப கல்லணையை பத்தி கொடுத்திருக்காங்க. கல்லணை அப்படின்னம்னா என்னது, இது வந்து கற்களாலே கட்டப்பட்ட ஒரு தடுப்பணை. இது வந்து பாசனத்திற்காக கலிமுக பகுதி வழியாக நீரை திருப்பி விடுவதற்காக, ஓகேங்களா, பாசனத்திற்காக நீரை திருப்பி விடுவதற்காக காவிரி ஆற்றின் குறுக்கே வந்து இதை கட்டியிருக்காங்க. கல்லணை கட்டப்பட்ட போது 69,000 ஏக்கர் நிலத்திற்கு அது என்ன பண்ணிருச்சு, நீர்ப்பாசன வசதியை வழங்கியிருக்குது. ஓகேங்களா. 69,000 ஏக்கர் நிலம். முக்கியத்துவம் வாய்ந்த சோழ அரசர்கள் யாருன்னு பார்த்தோன்னா, இளஞ்சேட் சென்னி, கரிகால் வளவன், இது நமக்கு தெரியும், கரிகால் வளவன், கோச்செங்கணான், கிள்ளி வளவன், பெருநர் கிள்ளி. ஓகேங்களா. இளஞ்சேட் சென்னி, கரிகால் வளவன், கோச்செங்கணான், கிள்ளி வளவன், பெருநர் கிள்ளி. இதுல வந்து ஒரு க்ளூ மாதிரி கூட பின்னாடி சொல்லியிருப்பாங்க. சோழ அரசர்களோட பெயர்கள் எல்லாமே எப்படி இருக்கும்னா, இந்த மாதிரி கிள்ளி, ஓகேங்களா, கிள்ளி, அப்புறம் வந்து சென்னி, வளவன், இந்த மாதிரிலாம் பேர் வந்துச்சுன்னா சோழ அரசர்கள். அதுக்கு தகுந்த மாதிரிதான் இங்க எல்லாமே இருக்கு. அடுத்து வந்து பாண்டியர் வந்து இன்றைய தென் தமிழகத்தை, இப்போ உள்ள தென் தமிழகத்தை ஆட்சி செய்தவங்க யாரு, ஆட்சி செய்தவர்கள் வந்து பாண்டியர்கள். பாண்டிய அரசர்கள் வந்து என்ன பண்ணிருப்பாங்க, சங்கம் வச்சு தமிழை வளர்த்திருப்பாங்க. அப்ப தமிழ் புலவர்கள் இவங்களெல்லாம் ஆதரிச்சிருக்காங்க. பல பாண்டிய அரசர்களின் பெயர்கள் சங்க இலக்கியங்களில் குறிப்பிடப்பட்டுள்ளன. நெடுஞ்செழியன், அப்ப பாண்டிய அரசர்ல மெயினானவர் யாரு, நெடுஞ்செழியன். இவர் வந்து ஒரு போர் வீரராக போற்றப்படுகிறார், நெடுஞ்செழியன். ஓகேங்களா. இவர் என்ன பண்ணிருக்காருன்னா, இவரை எதிர்த்த சேரர், சோழர், அது இல்லாம 5 வேளிர்கள். அவர் எப்படி, கரிகால் வளவன் வந்து 11 வேளிர்கள்னு பார்த்தோம், இவர் வந்து 5 வேளிர்கள். இவங்களை எல்லாத்தையும் என்ன பண்ணிருக்காங்க, தலையாலங்கானம் அப்படிங்கிற இடத்துல வந்து இவர் வந்து தோற்கடிச்சிருப்பாரு. அவரு தஞ்சாவூர் வெண்ணில தோற்கடிச்சிருப்பாரு. யார் இதெல்லாம் பண்ணது, இங்க பாண்டியர்ல நெடுஞ்செழியன், தலையாலங்கானம் அப்படிங்கிற இடத்துல வந்து நெடுஞ்செழியன் வந்து அவங்களை எல்லாத்தையும் தோத்துட்டு இவர் வந்து வின் பண்ணியிருந்திருக்காரு. அதே மாதிரி இவர் வந்து கொற்கையின் தலைவன் அப்படின்னு சொல்லி அழைப்பாங்க. பாண்டிய நாடு வந்து எதுக்கு புகழ் பெற்றது, முத்துக்குளிப்புக்கு புகழ் பெற்றது. அதே மாதிரி பாண்டிய அரசர்களும் நிறைய நாணயங்களை வந்து வெளியிட்டிருப்பாங்க. அவங்களோட காயின்ல வந்து ஒரு புறத்துல வந்து யானையோட உருவம் இருக்கும், இன்னொரு புறத்துல வந்து மீனோட உருவம் வந்து இருக்குது. முதுகுடுமி பெருவழுதி என்ற பாண்டிய அரசர் என்ன பண்ணிருக்காருன்னா, இவரும் வந்து காயின் வெளியிட்டிருக்காரு. முதுகுடுமி பெருவழுதி அப்படிங்கிறவரு காயின் வெளியிட்டிருக்காரு. ஆனா அவர் என்ன பண்றாரு அப்படின்னம்னா, வேத வேள்விகள் பண்ணிருப்பாங்கல்ல, அதை நடத்தியதை கொண்டாடும் விதமாக அவர் வந்து நாணயம் வந்து ரிலீஸ் பண்றாரு. யாருன்னா, முதுகுடுமி பெருவழுதி வேத வேள்விகள் நடத்திருப்பாங்கல்ல, அதை கொண்டாடும் விதமாக நாணயங்கள் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காரு. அதுக்கடுத்து மூவேந்தர்கள் சூட்டி கொண்ட பட்டங்கள் பாருங்க. சேரர்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஆதவன், குட்டுவன், வானவன், இரும்பறை. ஓகேங்களா. சோழர்கள் வந்து இது நம்ம பார்த்தோமா, சென்னி, கிள்ளி, வளவன், அது இல்லாம செம்பியன். பாண்டியர்கள் அப்படின்னு பார்த்தோம்னா மாறன், வழுதி, செழியன், இப்போ கூட பார்த்தோமா நெடுஞ்செழியன் பார்த்தோம், நெடுஞ்செழியன், தென்னர். ஓகேங்களா. இது மாதிரி இவங்க சூட்டி கொண்ட பட்டங்கள். அந்த பெயர்கள் வந்து பின்னாடி இருக்கிறத பார்த்தே ஒரு சேர அரசரா, சோழ அரசரா, பாண்டிய அரசரா கண்டுபிடிச்சிடலாம். முக்கியத்துவம் வாய்ந்த பாண்டிய அரசர்கள் யாருன்னு பாருங்க, நெடியோன், நன்மாறன், முதுகுடுமி பெருவழுதி, நெடுஞ்செழியன். ஓகேங்களா.
அதுக்கடுத்து அரசுரிமை சின்னங்கள் வந்து கொடுத்துருக்காங்க. இப்ப மூவேந்தர்களுக்கு அவங்களோட மாலை என்ன, துறைமுகம் என்ன, தலைநகரம் என்ன, சின்னம் என்ன அப்படின்னு பார்த்துடலாம். சேரர் அப்படின்னம்னா பனம்பூ மாலை, துறைமுகம் வந்து முசிறி தொண்டி, தலைநகர் வந்து வஞ்சி கரூர். ஓகேங்களா? இது வந்து சேரர்கள்னாலே இந்த கேரளா சைடுன்னு சொல்லுவோமா, வஞ்சிங்கிறது வந்து கேரளால திருவஞ்சிக்களம் அப்படிங்கிற ஒரு இடம் இருக்கதா சொல்லுவாங்க. வஞ்சி கரூர். இவங்களோட சின்னம் பார்த்தோம் அப்படின்னம்னா வில்லு அம்பு ரெண்டுமே இருக்கிறது. ஓகேங்களா? அடுத்தது வந்து சோழர்கள் பார்த்தோம்னா அத்திப்பூ மாலை, இவங்களோட துறைமுகம் வந்து புகாரு, துறைமுகம் புகார், தலைநகரம் வந்து உறையூர் இல்லாட்டி புகார் அப்படின்னு சொல்லலாம். இவங்களோட சின்னம் வந்து புலி. பாண்டியர்கள் பார்த்தோம்னா வேப்பம்பூ மாலை, துறைமுகம் வந்து கொற்கை, இவங்களோட தலைநகரம் வந்து மதுரை, இவங்களோட அந்த நாணயங்கள்ல வந்து என்ன இருக்கும், 2 மீன்கள் இருக்கும். அடுத்து வந்து குறுநில மன்னர்கள். குறுநில மன்னர்கள்னா யாருன்னா ஆய், வேளிர், கிளார் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது முடிசூடிய 3 அரசர்களை தவிர, முடிசூடிய 3 அரசர்கள்னா யாரு, சேர சோழ பாண்டியர். அந்த மூவேந்தர்களை தவிர பல சுதந்திரமான சின்ன சின்ன குறுநில மன்னர்கள் வந்து இருந்தாங்க. அவங்கள வந்து வேளிர்கள் என்று அழைக்கப்பட்டாங்க. இவங்களும் வந்து மன்னர்கள் தான், ஆனா குறுநில மன்னர்கள். அதனால இவங்களை வந்து வேளிர் அப்படின்னு சொல்லி அழைச்சிருக்கிறாங்க. ஆய் என்னும் பெயர் பழந்தமிழ் சொல்லான ஆயர், ஆணிரை மேய்ப்போர் என்ற சொல்லிலிருந்து ஆய் அப்படிங்கிறது என்னன்னா ஆணிரை. ஆணிரை அப்படின்னம்னா கால்நடைகள் மேய்ப்பாங்கல்ல, அதுல இருந்து தான் வந்திருக்கு. சங்க காலத்து ஆய் மன்னர்களின் முக்கியமானவர்களின் பெயர்கள். அப்ப அந்த சங்க காலத்துல அந்த ஆடு மாடு மேய்ப்பாங்கல்ல, அவங்களோட அந்த மன்னர்கள்ல முக்கியமான பெயர்கள் வந்து அந்திரன், திதியன், நன்னன், இந்த மாதிரி பெயர்கள்லாம் வந்திருக்குது. புகழ்பெற்ற வேளிர்கள் கடையேழு வள்ளல்களான பாரி, காரி, ஊரி, பேகன், ஆய், நதியமான், நல்லி ஆகியோர். ஓகேங்களா? இப்ப இந்த இடத்துல வந்து வேளிர்கள்னு சொல்லியிருக்காங்கள, இது வந்து கடையேழு வள்ளல்கள் 7 பேர் இருப்பாங்கல்ல, அவங்களதான் வந்து புகழ்பெற்ற வேளிர்கள்னு சொல்றாங்க. பாரி, காரி, ஓரி, பேகன், ஆய், அதியமான், நல்லி. ஓகேங்களா? இவங்க வந்து என்ன பண்ணியிருக்காங்க, தமிழ் புலவர்களை பெருந்தன்மையுடன் தாராளமாக ஆதரித்தமைக்காக புகழப்பட்டவர்கள். ஓகேங்களா? இப்ப ஃபர்ஸ்ட் எடுத்தோம்னா வேளிர்னா என்னன்னு பார்த்தோம்னா, அடுத்து வந்து கிளார் அப்படிங்கிறது வந்து கிராம தலைவரை வந்து சொல்றாங்க. சங்ககால ஆட்சி அமைப்பு அப்படின்னு பார்த்தோம்னா அரசுரிமை எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, அரசரை வந்து கோ அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது கோன் அப்படிங்கிறதோட சுருக்கம் தான் வந்து கோ அப்படிங்கிறது. வேந்தன், கோன், மன்னன், கொற்றவன், இறைவன் இப்படிலாம் சொல்றாங்க. அதே மாதிரி இப்ப யார் வந்து அரசரா இருக்காங்களோ அவங்களோட மூத்த மகன் தான் வந்து என்ன பண்ணுவாங்க, அரியணை ஏறுவாங்க. அடுத்து வந்து மன்னர் ஆகுறது அவங்க தான் இருப்பாங்க. அதே மாதிரி பட்டம் சூட்டப்படும் அந்த விழாவுக்கு பேர் என்ன சொல்லுவாங்கன்னா அரசு கட்டில் ஏறுதல், அப்படி இல்லாட்டி முடிசூட்டு விழா அப்படின்னு சொல்லுவாங்களாம். பட்டத்து இளவரசரை வந்து எப்படி சொல்லுவாங்கன்னா கோமகன் அப்படின்னு சொல்லுவாங்களாம். கோமகன்னா என்னன்னா, கோனா வந்து மன்னர், மன்னரோட பையன் அப்படிங்கிறதுதான் பட்டத்து இளவரசர். அவங்களுக்கு தம்பியா இருப்பாங்கல்ல, அவங்களோட இளையோர்லாம் என்ன சொல்லுவாங்க, இளங்கோ, இளஞ்செழியன், இளஞ்சேரல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? அதாவது இளம், நம்ம ஊர் சைட்ல இந்த இளங்கோ இந்த மாதிரிலாம் பேர் வச்சிருப்பாங்கன்னா கண்டிப்பா அது தம்பிக்கா தான் இருக்கும். அப்ப அண்ணன் அதுக்கு அடுத்து உள்ள ஆளுங்க தம்பிங்க பேரெல்லாம் வந்து இளங்கோ, இளஞ்செழியன், இளஞ்சேரல் இந்த மாதிரிதான் வச்சிருப்பாங்களாம். அதே மாதிரி இந்த அரசர்கள் எல்லாமே வந்து தினந்தோறும் என்ன பண்ணுவாங்களாம், அரசவையை வந்து கூட்டுவாங்களாம். அரசவைனா நாளவை அப்படின்னு சொல்றாங்க. இது வந்து டெய்லி வந்து கூட்டுவாங்கன்னு சொல்றாங்க. இவங்களுக்கு வந்து வருவாய் வந்து எது, நில வருவாய் தான் வந்து மெயினான வருவாயா இருக்குது. இதை வந்து இறை அப்படின்னு சொல்லுவாங்க. இதை தவிர அவங்க வேற என்னென்னலாம் வசூலிப்பாங்க அப்படின்னு பார்த்தோம்னா சுங்கவரி, கப்பம், தண்டம். தண்டம்னா யாராச்சும் தண்டனை ஏதாவது தப்பு பண்ணிட்டாங்கன்னா அவங்களுக்கு தண்டனையா பணம் வருதுல்ல. அதாவது ஒரு நாடை வந்து மன்னர் வந்து ரூல் பண்ணிட்டு இருக்காரு, அவங்களுக்கு எப்படி பணம் வருதுன்னா முதல்ல இந்த நிலம் வச்சிருப்பாங்கல்ல அவங்கள்ட்ட இருந்து வரி வாங்குறாங்க. அதுக்கு பேர் வந்து இறை. இது இல்லாம சுங்கவரி, கப்பம் அப்படின்னம்னா வணிகம் பண்றதுக்காக வர்றது, இந்த மாதிரி விஷயங்கள்ல அவங்க வர்றப்ப பணம் வாங்குவாங்களோ அதான் சுங்கவரி, கப்பம் இதெல்லாம். தண்டம் அப்படிங்கிறது வந்து யாராச்சும் தப்பு பண்ணிட்டாங்கன்னா தண்டனையாக நீங்க இந்த மாதிரி 250 ரூபா கட்டணும், 300 ரூபா கட்டணும் அப்படின்னு அபராதம்னு சொல்லுவாங்களா, அந்த பணம். இது எல்லாமே வந்து நாட்டுக்கு வந்து வருது. அதுதான் நாட்டோட வருமானமா இருக்குது. அதே மாதிரி அரசர்கள், வீரர்கள் எல்லாமே என்ன பண்ணிருப்பாங்கன்னா வீர கடல் வந்து அணிந்திருப்பாங்க அப்படின்னு சொல்றாங்க. அந்த கடல்ல வந்து என்ன பண்ணிருப்பாங்கன்னா அவங்களோட பேரு, சாதனைகள் இருந்திருக்குமா, இதெல்லாம் தேவையில்ல. அதே மாதிரி ஒற்றர்கள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னம்னா, ஒற்றர்கள்னாலே நமக்கு என்னது, இந்த ஒட்டு கேட்டு ஸ்பைன்னு சொல்லுவாங்கல்ல, நாட்டுக்குள்ள நடக்கிற விஷயம், வெளிநாட்டுல நடக்கிற விஷயம், இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு மன்னர்கிட்ட வந்து சொல்லுவாங்க. அதே மாதிரி வந்து புறமுதுகில் வந்து காயமடைவதை என்னன்னு சொல்லுவாங்க, அவமானமாக கருதுவாங்க. போர்ல வந்து சண்டை போட்டுட்டு இருக்கிறப்ப நேர்ல வந்து மார்புல வந்து அம்பு பாஞ்சு நம்ம இறந்தாதான் அது வீர மரணம்னு சொல்லுவாங்க. முதுகுல வந்து நம்ம அம்பு பாஞ்சு இறந்தோம் அப்படின்னம்னா அதை வந்து அவமானமா வந்து கருதுவாங்களாம். ஓகேங்களா? அதனால சப்போஸ் புறமுதுகுல வந்து காயம் பட்டுச்சு அப்படின்னம்னா அதுக்கப்புறம் வந்து சாகும் வரை வந்து உண்ணாவிரதம் இருந்து அவங்களோட உயிரை வந்து
அவங்க உயிரை வந்து விட்டுருவாங்க. இதுதான் நம்ம தமிழ்ல கூட படிச்சிருப்போம். வடக்கிருந்து உயிர் நீத்தார் அப்படின்னு சொல்லுவாங்க. வடக்கிருந்து உயிர் நீத்தார்னா என்னன்னா, புறமுதுகுல இப்ப வந்து அம்பு பட்டுருச்சு அப்படின்னோம்னா உடனே அவங்க வந்து சாக முடியாது. ஓகேங்களா? நெஞ்சில இப்ப வந்து அம்பு இது பண்ணாதான் நம்ம உடனே இறந்துருவோம். புறமுதுகுல காயம்படுறப்ப அதை சரி பண்ணிட்டு இதானோம்னா சரியாயிரும். ஆனா புறமுதுகுல காயம்பட்டதை இவங்க அவமானமா நினைச்சிட்டு சாகும் வரைக்கும் அவங்க என்ன பண்ணுவாங்க, சாப்பிடாம இருந்து இறந்துருவாங்க. அதுதான் சாகும் வரை உண்ணாவிரதம், அப்படி இல்லாட்டி வடக்கிருந்து உயிர் நீத்தார் அப்படின்னு சொல்லுவாங்களாம். அதுக்கடுத்து இவங்களோட சபை பார்த்தோம்னா அரசருடைய சபை வந்து என்னன்னு சொல்லுவாங்க, அரசவை அப்படின்னு சொல்லுவாங்க. அரசர் வந்து என்ன பண்ணுவாங்க, ஒரு ஆசனத்துல அமர்ந்திருப்பாங்கல்ல, அதுக்கு பேர் வந்து அரியணை அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் அரசருக்கு வந்து மெயினா வந்து 5 வித கடமைகள் வந்து இருக்குமா. அது என்னென்ன கடமைகள் அப்படின்னு பார்த்தோன்னா, கல்வி எஜுகேஷன் வந்து ஊக்குவிக்கிறது, அதே மாதிரி ஏதாச்சும் சடங்குகள் நடத்துறது, அதே மாதிரி யாராச்சும் நல்லா பண்ணாங்கன்னா அவங்களுக்கு பரிசுகள் வழங்குவது, மக்களை வந்து பாதுகாக்கிறது, குற்றவாளிகளை வந்து தண்டிப்பது. அந்த மாதிரியான 5 வகையான மெயினான கடமைகள் வந்து அரசருக்கு வந்து இருக்குது. தூதுவர்கள் என்ன பண்ணியிருப்பாங்க, தூதுவர்கள் அரசரால் பணியில் அமர்த்தப்பட்டனர். தூதுவர்கள் வந்து முக்கியமான பங்கு. அரசருக்கு நிர்வாகத்தில் உதவி செய்யறதுக்கு பல அதிகாரிகள் இருப்பாங்க. அவங்க எல்லாம் என்னது, ஐம்பெரும் குழு, அதுக்கப்புறம் எண் பேராயம். நிர்வாகத்துல ஹெல்ப் பண்றதுக்கு 2 பேர் இருக்காங்க, 2 குழு இருக்கு. ஐம்பெரும் குழு, எண் பேராயம். ஐம்பெரும் குழுன்னா அந்த பேர்ல இருக்குது 5 உறுப்பினர்கள் இருப்பாங்க. எண் பேராயம் அப்படின்னு பார்த்தோம்னா 8 உறுப்பினர்கள் கொண்ட குழு. இந்த மாதிரி 2 குழுக்கள் வந்து அரசருக்கு ஹெல்ப் பண்ண இருப்பாங்க. அதே மாதிரி படை அப்படின்னோம்னா அரசருடைய படை அப்படிங்கிற அழைக்கப்பட்ட ராணுவம் வந்து எத்தனை பிரிவு இருக்கும், 4 பிரிவு இருக்கும். அது என்னன்னா காலாட்படை, அது இல்லாம குதிரை, யானை, தேர், இந்த மாதிரியான படைகள் எல்லாமே வச்சிருப்பாங்க. அந்த படைக்கு தலைமை தாங்குவார்ல ஒருத்தர் தலைவர், அவர் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா தானை தலைவன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? அதுக்கப்புறம் வந்து அந்த காலத்துல யூஸ் பண்ணப்பட்ட நிறைய ஆயுதங்கள் இதெல்லாம் சொல்லியிருக்காங்க. இது மட்டும் பிராக்கெட்ல கொடுத்துருக்கேன்னு நோட் பண்ணிக்கோங்க. தோமாரம் அப்படின்னோம்னா எரி ஈட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? தோமாரம்னா என்னன்னா, நம்ம அந்த தூரத்துல இருந்து எரியுவோம் பாத்தீங்களா, அந்த இதுதான் வந்து சொல்லியிருக்காங்க. தோமாரம் எனப்படுவது சற்று தொலைவில் இருந்து எதிரியின் மீது ஏவுகணையை போன்று வீசப்படுவது. ஓகேங்களா? அதுதான் வந்து தோமாரம். இது மட்டும் பார்த்து வச்சுக்கோங்க. எரியிறது, ஒரு தூரத்துல இருந்து ஒரு வில்லனை அட்டாக் பண்றதுக்கு நம்ம எரியிறது, அதான் வந்து தோமாரம். இப்ப இவங்களோட ஆயுதங்கள் எல்லாத்தையும் ஒரு இடத்துல வச்சிருப்பாங்களா, அதுக்கு பேர் வந்து படை கொட்டில் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆயுதங்கள் வச்சிருக்கிற இடத்துக்கு பேர் என்னது, படை கொட்டில். அதே மாதிரி இவங்களோட கோட்டைகள், அரண்கள், இது எல்லாமே என்ன பண்ணிருப்பாங்களாம், கோட்டைகள் அரண்களாலும் ஆழமான அகழிகளாலும் பாதுகாக்கப்பட்டன. அதாவது கோட்டைகள், மன்னருக்கு வந்து கோட்டைகள் இருக்கும்ல, கோட்டையை சுத்தி என்ன பண்ணிருப்பாங்க, அரண்கள்னா நம்ம இப்ப வந்து காம்பவுண்ட் வால்னு சொல்றோம்ல, அது மாதிரி அரண்களாலும் ஆழமான அகழிகளாலும் பாதுகாக்கப்பட்டன. கோட்டையை சுத்திலும் இந்த மாதிரி இருந்தோம்னாதான் யாரும் அவங்கள வந்து டக்குன்னு வந்து அட்டாக் பண்ண முடியாது, அந்த மாதிரி இருப்பாங்க. அதே மாதிரி வந்து போர் முரசு வந்து கடவுளா கருதுவாங்களாம். போர் முரசுனா இப்ப போர் புரிய போறதுக்கு முன்னாடி அந்த ஒரு பெரிய ட்ரம்மை வச்சு தட்டுவாங்க பாத்தீங்களா, அதை வந்து கடவுளா கருதி வந்து வணங்குவாங்களாம். அதுக்கப்புறம் இவங்களோட சட்டம், நீதி இதெல்லாம் எப்படி இருக்குன்னா, அரசர் தான் வந்து இறுதியான மேல்முறையீட்டு நீதிமன்றம். அதாவது அவர் ஒரு தீர்ப்பு சொல்லிட்டாருன்னா அதை எதிர்த்து வேற எதுவுமே கிடையாது. அதே மாதிரி கேபிட்டல், இப்ப நம்ம சங்ககால இதுல பார்த்தோம்னா சேர, சோழ, பாண்டியர் இவங்க ஒவ்வொன்றுத்துக்கும் ஒவ்வொரு தலைநகரம் கொடுத்துருந்தாங்க பாத்தீங்களா. பாண்டியம்னா மதுரை, அந்த மாதிரிலாம் இருந்துச்சு பாத்தீங்களா. அப்ப அவங்களோட தலைநகர்ல வந்து என்ன இருக்கும், நீதிமன்றம் இருக்கும். அதுக்கு பேர் என்னன்னு சொல்லுவாங்க, அவைன்னு சொல்லுவாங்க. தலைநகர்ல ஒரு நீதிமன்றம் இருக்கும், அதுக்கு பேர் அவைன்னு சொல்லுவாங்க. இதே இது வந்து கிராமங்கள்லயும் வந்து இந்த மாதிரி நீதிமன்றம் இருக்கும், அதுக்கு பேர் வந்து மன்றங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒருத்தவங்க தப்பு பண்ணிட்டாங்கன்னா அதை கேட்கறதுக்கான ஒரு இடம் வந்து நீதிமன்றம். ஓகேங்களா? அது தலைநகரத்துல இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் அவை, கிராமங்கள்ல இருந்துச்சுன்னா மன்றங்கள். ஓகேங்களா? அவ்வளவுதான். இது மட்டும் பார்த்து வச்சுக்கோங்க. அதுக்கடுத்து உள்ளாட்சி நிர்வாகம் அப்படின்னு பார்த்தோம்னா ஒட்டுமொத்த ஆட்சி பகுதியும் மண்டலம் என்று அழைக்கப்படுகிறது. இப்போ ஒட்டுமொத்த டோட்டல் ஆட்சி பகுதியும் டோட்டலா என்ன சொல்லுவாங்களா, மண்டலம் அப்படின்னு சொல்லுவாங்க. இது எப்படி பிரிக்கிறாங்க பாருங்க. மண்டலம் வந்து என்னவா பிரிக்கப்படுது, நாடா பிரிக்கப்படுது. ஓகேங்களா? ஒட்டுமொத்த ஆட்சி பகுதியும் மண்டலம்னு சொல்றாங்க. மண்டலத்தை வந்து நாடா பிரிக்கிறாங்க. அந்த நாடு வந்து என்னவா பிரியுது, கூற்றங்களாக பிரியுது. ஓகேங்களா? கூற்றங்களாக பிரியுது. ஊர் என்பது இதே மாதிரி ஊர். அப்ப மண்டலம் நாடாக பிரிக்கப்படுது, நாடு கூற்றங்களாக பிரிக்கப்படுது. அதே மாதிரி ஊர் அப்படிங்கிறது என்னது, கிராமம். ஓகேங்களா? அது வந்து கிராமத்தையே 2ஆ பிரிக்கிறாங்க பாருங்க, 3ஆ பிரிக்கிறாங்க. பேரூர்னா என்னது, பெரிய கிராமம். சிற்றூர்னா சின்ன கிராமம். மூதூர்னா ரொம்ப முதுமையானதுன்னு சொல்லுவாங்க, அப்ப பழமையான கிராமம். அப்போ ஒட்டுமொத்த ஆட்சி பகுதியா மண்டலம், நாடு, கூற்றங்கள் அப்படின்னு சொல்லி பிரிக்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து ஊர்னா கிராமம். அந்த கிராமமே 3ஆ இருக்குது, பேரூர், சிற்றூர், மூதூர் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு.
ஓகேங்களா. கடற்கரையோர நகரங்களுக்கு அதே மாதிரி கடற்கரையை ஒட்டி நகரம் இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் என்னது? பட்டினம். கடற்கரையை ஒட்டி இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் வந்து பட்டினம். புகார் என்பது துறைமுகங்களை குறிக்கும் ஒரு பொதுவான சொல். புகார் அப்படிங்கிறது வந்து துறைமுகத்தை குறிக்கக்கூடிய ஒரு பொதுவான சொல்லுக்கு பேர் தான் புகார். இது இல்லாம முக்கிய நகரங்கள் என்னென்ன சொல்லியிருக்காங்க? புகார், உறையூர், கொர்க்கை, மதுரை, முசிறி, வஞ்சி அல்லது கரூர், காஞ்சி இதெல்லாம். அதுக்கடுத்து திணை. திணை சார்ந்த சங்ககால சமூகம் அப்படின்னு பார்த்தோன்னா நிலத்தை வந்து 5 திணைகளாக பிரிக்கப்பட்டிருக்கிறது. மண்ணின் வளத்தை பொறுத்து நிலங்கள் வகைப்படுத்தப்பட்டுள்ளது. அதாவது மருத நிலம், குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை சொல்லுவோம் பாத்தீங்களா? அதுல வந்து மருத நிலத்தை வந்து என்னன்னு சொல்லுவாங்க? மென்புலம். மென்புலம் அப்படின்னம்னா நஞ்சை நிலம்னு சொல்லுவாங்கல்ல. நஞ்சை நிலத்துக்கு தான் இன்னொரு பேர் மென்புலம். இது எதுக்கு சொல்றாங்க? மருத நிலத்துக்கு சொல்றாங்க. அப்ப அதுல வந்து என்னெல்லாம் விளைச்சல் விளைவிக்கலாம்? நெல்லு, கரும்பு இதெல்லாம் போடலாம். ஓகேங்களா. அதே மாதிரி நெய்தல் தவிர மற்றவை அப்படின்னு பார்த்தோன்னா இங்க வந்து குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை இருக்கு. மருதத்துக்கு இங்க சொல்லியாச்சு. நெய்தலை விட்டுட்டு மீதி ஒரு 3 இருக்குல்ல, குறிஞ்சி, முல்லை, பாலை, இது 3ம் என்னன்னு சொல்றாங்க? வன்புலம்னு சொல்றாங்க. வன்புலம்னா என்னது? புஞ்சை. இது எப்படி? நஞ்சை நிலம், இது வந்து புஞ்சை நிலம். மீதி 3 நெய்தல் வந்து வராது. இதுல வந்து என்னென்ன போடுவாங்கன்னா நெல்லு, கரும்பு போட முடியாது. புஞ்சையில எதை தான் போட முடியும்? தானியங்கள், பருப்பு வகைகள் இதை தான் போட முடியும் அப்படின்னு சொல்றாங்க. இதுக்கு ஒரு டேப்லர் கணக்கு கொடுத்துருக்காங்க பாருங்க. இது ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு, இருந்தாலும் பார்த்துக்கலாம். திணை அப்படிங்கிறது பார்த்தோம்னா குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை. ஓகேங்களா. நிலம் வந்து முதல்ல குறிஞ்சிக்கு பார்க்கலாம். மலையும் மலை சார்ந்த இடமும். தொழில் வந்து வேட்டையாடுதல், சேகரித்தல். மக்கள் வந்து குறவன், குறத்தி. கடவுள் வந்து முருகன். அதே மாதிரி முல்லை அப்படின்னு பார்த்தோம்னா நிலம், காடும் காடு சார்ந்த இடமும். தொழில் வந்து ஆணிரை மேய்த்தல். ஆணிரைனா ஆடு மாடு மேய்க்கிறது. மக்கள் வந்து ஆயர், ஆய்ச்சியர். ஆடு மாடு மேய்க்கிறவங்களுக்கு பேரு ஆயர், ஆய்ச்சியர் அப்படின்னு சொல்லுவாங்க. கடவுள் வந்து மாயோன். மருதம் பார்த்தோம்னா வயலும் வயல் சார்ந்த இடமும். இதை நம்ம பார்த்தோமா? என்ன நிலம் பார்த்தோம்? மென்புலம். நஞ்சை நிலம்னு பார்த்தோம். மருத நிலத்துக்கு என்னது? மென்புலம், நஞ்சை நிலம். இது வந்து நெல்லு, கரும்பு அப்படின்னு சொல்லி பார்த்தோம். உழவன், உலத்தியர். அப்ப வேளாண்மையில அந்த வயல்ல வேலை செய்யறவங்க என்னது? உழவன், உலத்தியர். இது வந்து இந்திரன். நெய்தல் வந்து கடலும் கடல் சார்ந்த பகுதியும் அப்படின்னா கடல்ல என்ன பண்ணுவாங்க? மீன் பிடிப்பாங்க, இல்லாட்டி உப்பு உற்பத்தி பண்ணுவாங்க. பரதவர், உலத்தியர். இவங்க வந்து என்னது? வருணன், கடவுள். பாலை வந்து என்னது? வறண்ட நிலமா இருக்கும். அப்ப அவங்க வீர செயல்கள் பண்ணுவாங்க. மறவர், மரத்தியர், கொற்றவை, கடவுள். அடுத்து பெண்களோட நிலை வந்து எப்படி இருந்துச்சு அப்படின்னு பார்த்தோம்னா இங்க வந்து கற்றறிந்த நல்ல கல்வி கற்ற அறிவு கூர்மையோட பெண்கள் வந்து இருந்திருக்கிறாங்க. சங்க காலத்துல வந்து நல்ல கல்வி அறிவு படிச்சுட்டு கற்றறிந்த பெண்கள் வந்து இருந்திருக்கிறாங்க. அதே மாதிரி 40 பெண் புலவர்கள் வாழ்ந்திருக்கிறாங்க. ஓகேங்களா. 40 பெண் புலவர்கள் வாழ்ந்திருக்காங்க. அதே மாதிரி பெற்றோரின் சொத்துக்களில் யாருக்கு? மகனும் மகளும் வந்து சமமான பங்கை பெற்றிருக்காங்க. அப்ப பெண்கள் வந்து நல்ல வாழ்க்கை வந்து இதா இருந்திருக்குது சங்க காலத்துல. சங்ககால பெண்பால் புலவர்கள் பாருங்க. ஔவையார், வெள்ளிவிதியார், காக்கைப்பாடினியார், ஆதிமந்தியார், பொன்முடியார். சமய நம்பிக்கைகள் மற்றும் சமூக பிரிவுகள் எப்படி இருந்துச்சுன்னா மக்களின் முதன்மை கடவுள் யாருன்னு பார்த்தீங்கன்னா சேயோன் அல்லது முருகன். மக்களோட முதன்மை கடவுள் யாரு? சேயோன் இல்லாட்டி முருகன் அப்படின்னு சொல்லலாம். சங்க காலத்தில் வழிபட்ட ஏனைய கடவுளர் மற்ற கடவுள்லாம் யாராரு? சிவன். மாயோன்னா என்னது? விஷ்ணு, இந்திரன், வருணன் மற்றும் கொற்றவை. ஓகேங்களா. இது நம்ம இப்ப மேல இப்ப 5 திணைகளுக்கு பார்த்தோம்ல, அதை தான் இங்க கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா. மாயோன், இந்திரன், வருணன், கொற்றவை இதுதான் கொடுத்துருக்காங்க. மாயோன்னா விஷ்ணு, இந்திரன், வருணன், கொற்றவை. இது இல்லாம சேயோன் அல்லது முருகன் வந்து என்ன சொன்னோம்? நம்ம குறிஞ்சி திணைக்கு பார்த்தோம். இந்த குறிஞ்சி திணையில உள்ளது. அது இல்லாம வேற எந்த கடவுளும் கும்பிடுவாங்களா? சிவன் கும்பிடுவாங்களா? மாயோன்னா விஷ்ணு, இந்திரன் வந்து மருத நிலத்துக்கு, வருணன் வந்து நெய்தலுக்கு, பாலைக்கு வந்து கொற்றவை. ஓகேங்களா. இந்த சாமியெல்லாம் கும்பிட்டுருக்காங்க. அதே மாதிரி நடுகள் வழிபாடும் வழக்கத்தில் வந்து இருந்திருக்குது. அதே மாதிரி பௌத்த சமயம், சமண சமயம் ரெண்டுமே இருந்திருக்குது. அதே மாதிரி வடபகுதிகளில் வளர்ந்ததை போன்று தமிழகத்தில் வந்து என்ன இல்லை? ஜாதி முறை. அப்ப சங்க காலத்துல எது இல்ல? ஜாதி முறை வந்து இல்ல. ஓகேங்களா. அப்ப வடபகுதிகள்ல அப்ப எப்படி இருந்திருக்குது? வடபகுதிகளில் வளர்ந்ததை போன்று தமிழகத்தில் ஜாதி முறை வளர்ந்திருக்கவில்லை. அப்ப வடபகுதிகள்ல என்ன இருந்திருக்குது? ஜாதி முறை வளர்ந்து இருந்திருக்குது. தமிழகத்துல அந்த மாதிரி இல்ல. அதே மாதிரி ஒப்பீட்டு அளவில் வர்ணாசிரம முறை தொழிலை அடிப்படையாக கொண்ட திராவிட தென்னாட்டில் பின்னர் வந்ததே. அதாவது வர்ணாசிரம முறை தொழில் அடிப்படையாக கொண்டது. அதாவது அப்பா என்ன தொழில் பண்றாங்களோ அந்த தொழிலை வச்சு அவங்களோட தொழிலை வச்சு நம்மளை வந்து கேட்டகரைஸ் பண்ணி பிரிப்பாங்க. அது எல்லாமே வந்து சங்க காலத்துல இல்ல, அதுக்கப்புறம் தான் வந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இப்ப வீரக்கல், நடுக்கல்னா என்னன்னு கேட்டிருக்காங்க. இது நமக்கே தெரியும். போர்க்களத்துல வந்து யாராச்சும் இறந்து போயிட்டாங்க அப்படின்னோம்னா அவங்களை வந்து பெருமைப்படுத்தும் விதமாக அவங்கள வந்து என்ன பண்ணுவாங்க? அவங்களோட நினைவா வந்து அந்த நடுக்கற்கள் வந்து ஊனுவாங்க. அதுதான் வந்து நடுக்கற்கள் அப்படின்னு சொல்றது. உடை மற்றும் அணிகலன்கள் எப்படி இருந்துச்சுன்னு பார்த்தோன்னா இவங்க எல்லாமே வந்து எக்கனாமில நல்ல பணக்காரவங்களா இருப்பாங்கல்ல, அவங்களாம் என்ன பண்ணியிருக்காங்க? மஸ்லின் பட்டு, நேர்த்தியான பருத்தி இலை துணிகளால் ஆன ஆடைகள் இதெல்லாமே அணிஞ்சிருக்காங்க. அதாவது ரொம்ப பணக்காரவங்க வந்து என்ன பண்ணியிருக்காங்க?
மஸ்லின் பட்டு அந்த மாதிரியான இதெல்லாம் பண்ணியிருக்காங்க. சாதாரண மக்கள் வந்து பருத்தினால் ஆன ட்ரெஸ்ஸை வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி சங்க இலக்கியங்கள் பாம்பின் தோலை காட்டிலும் மென்மையான துளிகளை கலிங்கம் பற்றி குறிப்பிடுகிறது. அதாவது சங்ககால மக்கள் அவங்கள பத்தின விஷயங்கள் தான் சங்க இலக்கியங்கள்ல இருக்கும். அதுல என்ன சொல்லியிருக்காங்க, அத பாம்பின் தோலை விட ரொம்ப மெல்லிசான துணின்னு சொல்லுவாங்கல்ல, அதை வந்து என்னன்னு சொல்லுவாங்கன்னா கலிங்கம் அப்படின்னு சொல்லுவாங்க. பாம்பின் தோலை காட்டிலும் மென்மையான துளிகளை என்ன சொல்லியிருக்காங்க, கலிங்கம்னு சொல்லியிருக்காங்க. இது எதுல சொல்லியிருக்காங்க, சங்க இலக்கியங்கள்ல சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா. அதே மாதிரி பார்த்தோன்னா இவங்க வந்து ஆண்கள் பெண்கள் 2 பேருமே வந்து அணிகலன்கள் வந்து அணிஞ்சிருப்பாங்க. அப்ப அதெல்லாம் என்னென்ன அணிகலன்கள் பாருங்க, தங்கம், வெள்ளி, முத்துக்கள், நவரத்தின கற்கள். அப்ப எல்லாமே வந்து கொஞ்சம் நல்ல ஒரு ஹைலி இதா தான் வாழ்ந்திருக்காங்க. ஏன்னா தங்கம், வெள்ளி, முத்துக்கள் இந்த மாதிரியான அணிகலன்கள்லாம் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா. அடுத்து கலைகள் பார்த்தோம்னா பலவிதமான இசைக்கருவிகள், முரசு, புல்லாங்குழல், யாழ் இதை பத்தின குறிப்புகள்லாம் இருந்திருக்குது. அதே மாதிரி சோழர்கள்ல அந்த கரிகாலன் இருக்காருல்ல, அவர் வந்து இசையின் 7 ஸ்வரங்கள் குறித்து பெரும் புலமை. அப்ப கரிகாலனுக்கு வந்து 7 ஸ்வரங்களை பத்தி நாலேஜ் இருந்திருக்குது. அதனால கரிகாலனுக்கு இன்னொரு பேர் என்னது, ஏலிசை வல்லான். அதே மாதிரி பாடல்கள் பாடுவாங்கல்ல, அந்த புலவர்களுக்கு பேர் என்ன சொல்லுவாங்க, பாணர் அப்படி இல்லாட்டி விரலியர் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப பாட்டு பாடுறவங்களை வந்து பாணர் இல்லாட்டி விரலியர் அப்படின்னு சொல்லுவாங்க. கணிகையர் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா டான்ஸ் ஆடுறவங்க. பாட்டு பாடுறவங்க வந்து பாணர், விரலியர். கணிகையர் அப்படின்னோம்னா நடனம் ஆடுறவங்க. கூத்து அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நாட்டுப்புற நாடகம். ஓகேங்களா. கூத்து போடுறது அப்படின்னு சொல்லுவாங்க. நாட்டுப்புற பாடகம்னா அதுல வந்து பாடல், ஆடல், கதை எல்லாமே வந்து சேர்ந்து இருக்கும். அதான் வந்து கூத்து அப்படின்னு சொல்லுவாங்க. முத்தமிழ் இவங்க தான் வந்து என்ன பண்ணியிருக்காங்க, முத்தமிழ் அப்படிங்கிற கோட்பாட்டை வந்து உருவாக்கியிருக்காங்க. இயல், இசை, நாடகம் 3மே இருக்கக்கூடிய முத்தமிழ் அப்படிங்கிற கோட்பாட்டை உருவாக்கியவர்கள் யாரு, சங்ககால மக்கள். அடுத்து வந்து தொழில் பார்த்தோம்னா மிக முக்கியமான தொழில் என்னது, அக்ரிகல்ச்சர் வேளாண்மை. அதுக்கப்புறம் வந்து ஆடு மாடு மேய்க்கிறது, அப்புறம் மீன் பிடிக்கிறது, வேட்டையாடுறது. இது இல்லாம கைவினை பொருட்கள் இதெல்லாம் செய்யறவங்க வந்து தச்சர், கொல்லர், மட்பாண்டம் செய்பவர் இவங்கெல்லாம் இருந்திருக்கிறாங்க. அதே மாதிரி நெசவு செய்யறவங்களும் இருந்திருக்கிறாங்க. ஓகேங்களா. அதுக்கப்புறம் விழாக்கள் மற்றும் பொழுதுபோக்கு நிகழ்ச்சிகள் பார்த்தோம்னா நிறைய விழாக்கள் கொண்டாடிருக்காங்க. எக்ஸாம்பிளுக்கு வந்து அறுவடை திருநாள் அப்படின்னு பார்த்தோம்னா பொங்கல்னு சொல்லுவோம் அது. அப்புறம் கார்த்திகை தீப விழா இந்த மாதிரியான விழாக்கள்லாம் இருக்குது. அப்புறம் வந்து இந்திர விழா அப்படிங்கிற ஒரு விழா வந்து எப்பொழுதுமே எப்படி இருக்கும், தலைநகர்ல. எப்படி நம்ம அந்த வந்து நீதி வழங்கும் அதிகாரம் வந்து சபை அப்படிங்கிறது வந்து தலைநகர்ல இருந்தா சபை, இதே இது வந்து கிராமங்கள்ல இருந்தா மன்றங்கள் அப்படின்னு சொல்லி இதுக்கு முன்னாடி பார்த்தோம். அதே மாதிரி விழாக்களும் வந்து தலைநகர்ல நடந்துச்சுன்னா அதுக்கு பேர் என்னன்னு சொல்லுவாங்க, இந்திர விழாக்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் வந்து வணிகம் பார்த்தோம்னா உள்ளூர், உள்நாட்டில், கடல் கடந்து வெளிநாட்டில் என 3 வணிகம் வந்து என்ன பண்றாங்க, உள்ளுக்குள்ளாரே பண்ணுவாங்க, உள்நாட்டுக்குள்ளார பண்ணுவாங்க, இல்லாட்டி கடல் கடந்து வெளிநாட்டில் கூட பண்ணுவாங்க. இந்த மாதிரிலாம் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி இவங்க வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா தமிழ் மக்கள் மிகச்சிறந்த கடலோடிகள் என்பதை மெய்ப்பிக்கின்றது. அதாவது வெளிநாட்டு வணிகம் பண்றப்ப இவங்களுக்கு நிறைய லாபம் வந்திருக்குது. அப்ப வெளிநாட்டு வணிகம் எது மூலியமா பண்ணியிருப்பாங்க, கடலை யூஸ் பண்ணி தான் பண்ணியிருப்பாங்க. ஓகேங்களா. அப்ப அந்த கடற்கரையோரமா பொருட்களை எல்லாம் எந்த பொருளை கொண்டு போறோமோ அதெல்லாம் பாதுகாப்பாக வந்து வைக்கணும். அதுக்கு பேர் வந்து சேமிப்பு கிடங்குகள், அதாவது ஸ்டோர் ரூம் அப்படின்னு சொல்றோம்ல, அது மாதிரி அதெல்லாம் பத்திரமா வச்சிருக்காங்க. அதே மாதிரி இம்பார்ட்டன்ட் துறைமுகங்கள்ல என்ன இருக்கும், கலங்கரை, இலங்கைச்சுடர், அதாவது அந்த கலங்கரை லைட்டுன்னு சொல்றோம்ல, அந்த இது வந்து இருக்குமா, கலங்கரை இலங்கைச்சுடர் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி வணிகர்கள் வந்து என்ன பண்ணுவாங்களாம், நம்ம என்ன பொருளை விற்க போறாங்களோ அது வந்து நிறைய இடத்துக்கு கொண்டு போறதுக்கு எருதுகள் பூட்டிய வண்டிகளில் போவாங்களாம். அதாவது மாட்டு வண்டி நம்ம சொல்லுவோம்ல, அது மாதிரி எருது வண்டியில எடுத்துட்டு போவாங்களாம். அதே மாதிரி புகார், மதுரை போன்ற நகரங்களில் 2 வகையான சந்தைகள் வந்து இருந்துச்சு. நாலங்காடி, அல்லங்காடி அப்படின்னு சொல்றாங்க. அதாவது புகார், மதுரை போன்ற முக்கியமான நகரங்களில் 2 வகையான சந்தைகள் இருக்குமா. அதுலயும் குறிப்பா மதுரையில வந்து நாலங்காடினா காலை நேரத்துல, அல்லங்காடி அப்படின்னோம்னா நைட் சமயத்துல இருக்கும். அடுத்து மலபார் கருமிளகை பத்தி சொல்லியிருக்காங்க. எகிப்து அரசன் 2ஆம் ராம்சஸ், இவர் என்ன பண்ணிருக்காங்க, அவங்களோட உடலை வந்து இறந்தவரை அவரை வந்து பதப்படுத்தி வச்சிருக்காங்க. அந்த பதப்படுத்தினா அந்த உடலை வந்து திறந்து பார்க்குறப்ப தொல்லியல் அறிஞர்கள் திறந்து பார்க்குறாங்க. அவரோட நாசியினுள்ளும் அடி வயிற்றினுள்ளும் என்ன பண்ணியிருக்காங்க, கருமிளகு கதிர் வந்து அடைச்சி வச்சிருக்காங்க. இதன் மூலம் என்ன பண்ணியிருக்காங்க, அந்த உடலை வந்து பதப்படுத்தி வச்சிருக்காங்க. ஓகேங்களா. கெட்டு போகாம இருக்கிறதுக்காக அவங்களோட நாசியிலையும் அடி வயிற்றுலையும் கருமிளகு கதிரை வந்து வச்சு அடைச்சி வச்சிருக்காங்க. ஓகேங்களா. அதுக்கடுத்து முக்கிய துறைமுகம் பார்த்தோம்னா முசிறி, தொண்டி, கொர்க்கை. முக்கிய ஏற்றுமதி பொருட்கள் வந்து நம்ம எந்தெந்த பொருள்லாம் ஏற்றுமதி பண்றோம், உப்பு, மிளகு, முத்துக்கள், தந்தம், பட்டு, நறுமண பொருட்கள், வைரம், குங்குமப்பூ, விலை மதிப்பு மிக்க கற்கள், மஸ்லின், சந்தனக்கட்டை. மெயினா இறக்குமதி ஆகிற பொருள், நம்மள்ட்ட இல்லாத பொருள் தான் இறக்குமதி ஆகணும். எது, புஷ்பராகம், அதுக்கப்புறம் தகரம், அப்புறம் வந்து கண்ணாடி, அப்புறம் வந்து குதிரைகள். ஓகேங்களா. இதெல்லாம் நம்மள்ட்ட இல்லாதனால இறக்குமதி பண்றோம். இந்திய வணிகர்களால் ரோம பேரரசுக்கு விநியோகம் செய்யப்பட்ட பட்டு, அதாவது இந்திய வணிகர்கள் வந்து ரோம பேரரசுக்கு
ஏற்கனவே நம்ம வந்து சங்ககால இந்த ப்ரூஃப்ல வந்து ரோமானிய நாணயங்கள் பார்த்தோம். ஓகேங்களா? இப்போ ரோமானிய நாணயங்கள் எப்படி கிடைக்கும்? நம்மளோட பொருட்களை வந்து அவங்க வாங்கியிருப்பாங்க. அப்ப நமக்கு வந்து அவங்க என்ன பண்ணிருப்பாங்க? அவங்க நாட்டு கரன்சி வந்து கொடுத்துருப்பாங்க. இப்ப நம்ம இங்க இருந்து என்ன பண்றோம்? பட்டு வந்து விநியோகம் பண்றோம். யாருக்கு? ரோம பேரரசுக்கு வந்து பட்டு வந்து விநியோகம் பண்றோம். அப்ப ரோம பேரரசர் வந்து ஆர்லினியன் இந்திய பட்டானது எடைக்கு எடை தங்கம் கொடுத்து பெற தகுதியானது அப்படின்னு சொல்றாங்க. அதாவது இந்திய பட்டு வந்து அவ்வளோ குவாலிட்டியானது, எடைக்கு எடை என்ன பண்ணலாம்? தங்கமே கொடுத்து நம்ம வந்து அந்த இந்திய பட்டை வந்து வாங்கிக்கலாம் அப்படின்னு வந்து அவர் வந்து பெருமையா சொல்லியிருக்காரு. கடல் கடந்த நாடுகளுடன் வாணிக தொடர்பு. கடல் கடந்து எங்கெங்கெல்லாம் போயிருக்காங்க? கிரேக்கம், ரோமம், எகிப்து, சீனா, தென்கிழக்காசியா, இலங்கை இந்த மாதிரியான இடத்துல எல்லாம் போயிட்டு அவங்க வந்து வணிகம் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு தொல்லியல் அகழாய்வுகள் வந்து சொல்லுது. அதே மாதிரி முசிறி வந்து முதல் பேரங்காடி. இப்ப ரோம் நாட்டை சேர்ந்த மூத்த பிலினி. ரோம் நாட்டை சேர்ந்தவர் தான் யாரு? மூத்த பிலினி. இது நம்ம ஏற்கனவே பார்த்தோம் ப்ரூஃப்ல. பிலினி எழுதுனது என்னது? இயற்கை வரலாறுன்னு பார்த்தோம். இவர் வந்து ரோம் நாட்டை சேர்ந்தவர். பிலினி வந்து இயற்கை வரலாறு எழுதியிருக்காரு. தாலமி வந்து என்ன சொன்னோம்? ஜியாகிரபின்னு சொல்லி ஒண்ணு இருந்துச்சு. தாலமி வந்து ஜியாகிரபி, புவியியல்னு சொல்லி பார்த்தோமா? ஒரு பாக்ஸ் கண்டென்ட் பார்த்தோம். இந்த மாதிரி ஒண்ணு படிக்கிறப்ப இன்னொன்னு வந்து ரீகால் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் எடுத்தனே ஸ்டார்டிங்லயே பார்த்தோமே. இங்க இருக்கு. தாலமியின் புவியியல். இப்ப பிலினியின் இயற்கை வரலாறு அது சொல்லியிருந்தாங்க. தாலமியின் புவியியல். ஓகேங்களா? தாலமியின் புவியியல் அதுதான் இப்ப நான் கீழே சொன்னேன். பார்க்கலாம். அப்ப எங்க வந்திருக்கு? ரோம் நாட்டை சேர்ந்த மூத்த பிலினி வந்து தன்னுடைய இயற்கை வரலாறு அப்படிங்கிற நூல்ல வந்து என்ன சொல்லியிருக்காரு? முசிறியை வந்து இந்தியாவின் முதல் பேரங்காடி அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஓகேவா? முசிறியை வந்து இந்தியாவின் முதல் பேரங்காடி அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதே மாதிரி ரோமானியரின் குடியிருப்பு இருந்த ரோமானியர்கள் எங்க வந்து குடியிருந்துட்டாங்க? முசிறியில வந்து குடியிருந்திருக்கிறாங்க. ஓகேங்களா? ரோமானியர்கள் வந்து இருந்த இடம் எதுன்னு பார்த்தோம்னா முசிறி. அந்த முசிறியில வந்து அவங்களோட கடவுள் வந்து அகஸ்டஸ் அப்படிங்கிற ஒரு கடவுள் இருக்காங்க. அந்த கடவுளுக்கு என்ன பண்ணிருக்காங்க? கோவிலே இங்க வந்து எழுப்பியிருக்காங்க. ஓகேங்களா? அதுக்கடுத்து கிமு 2ஆம் நூற்றாண்டை சேர்ந்த பாப்பரஸ் ஒப்பந்தத்தாளில். அப்ப கிமு 2ஆம் நூற்றாண்டை சேர்ந்தது என்னது? பாப்பரஸ் ஒப்பந்தத்தாள். இதுல வந்து வியன்னாவில் உள்ள அருங்காட்சியகத்தில் உள்ளது. இந்த பாப்பரஸ் ஒப்பந்த அக்ரிமெண்ட் வந்து எங்க இருக்கு? வியன்னாவுல ஒரு எக்ஸிபிஷன்ல இருக்குது. அதுல வந்து அலெக்சாண்ட்ரியை சேர்ந்த வணிகர் ஒருவருக்கும் முசிறியை சேர்ந்த ஒரு வணிகருக்கும் இடையே வந்து வணிக ஒப்பந்தம் வந்து இதாயிருக்குது. அதுதான் வந்து பாப்பரஸ் தாள்ல உள்ள ஒரு அக்ரிமெண்ட் காப்பி. அது வந்து வியன்னா அருங்காட்சியகத்துல இருக்குது. அது வந்து கிமு 2ஆம் நூற்றாண்டுல நடைபெற்றிருக்குது. அலெக்சாண்டரியா அந்த வணிகருக்கும் முசிறியில உள்ள ஒரு வணிகருக்கும் இடையில அது வந்து நடைபெற்றிருக்குது. அதுக்கடுத்து களப்பிரர்கள். கிபி இப்ப நம்ம சங்ககாலம் வந்து கிமு 3ல இருந்து கிபி 3. களப்பிரர்கள் அப்படின்னு பார்த்தோம்னா அந்த சங்ககாலம் முடியுதுல, கிபி 3ஆம் நூற்றாண்டின் இறுதியில் வந்து சங்ககாலம் என்ன ஆயிடுச்சு? சரிவை வந்து சந்திக்குது. அப்ப சங்க காலத்துக்கு அப்புறம் யார் வராங்க? களப்பிரர்கள் தமிழகத்தை கைப்பற்றி 2½ ஆண்டுகள் அப்படின்னு பார்த்தோம்னா 2½ நூற்றாண்டுகள்னா 250 வருஷம் அவங்க வந்து இருந்திருக்காங்க. அப்ப கிட்டத்தட்ட கிபி 300ல வாங்கி கிபி 550 வரைக்கும் இவங்க தான் இருந்திருப்பாங்க. ஓகேங்களா? அதே மாதிரி களப்பிரர்களை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும்னா அவங்களுக்கான குறிப்புகள் வந்து எப்படி இருக்கு? நம்மள்ட்ட ரொம்ப குறைவாவே தான் இருக்குது. ஏன்னா அவங்க வந்து விட்டு சென்ற எதுவுமே நினைவு சின்னங்களோ தொழிற்கலை பொருட்கள் எதுவுமே இல்லை. அதனால அவங்கள பத்தி நமக்கு சரியா வந்து தெரியல அப்படிங்கிறாங்க. ஆனால் அவர்களின் ஆட்சி குறித்து இலக்கியங்கள்ல வந்து சான்று இருக்குது. இலக்கிய சான்றுகள் தமிழ் நாவலர் சரிதை, யாப்பருங்கலம், பெரிய புராணம். ஓகேங்களா? அந்த இலக்கிய சான்றுகள்லாம் என்னென்னு சொல்லியிருக்காங்க? தமிழ் நாவலர் சரிதை, யாப்பருங்கலம், பெரிய புராணம் ஆகியவற்றை உள்ளடக்கியது. சீவக சிந்தாமணி, குண்டலகேசி ஆகிய இரண்டும் இந்த காலத்தில் எழுதப்பட்டுள்ளது. ஓகேங்களா? ஏற்கனவே நம்ம பார்த்தா சிலப்பதிகாரம், மணிமேகலை இரட்டை காப்பியங்கள் வந்து நமக்கு அந்த சங்ககால ப்ரூஃப்காக சொல்றது. அதுக்கடுத்து வந்து சீவக சிந்தாமணி, குண்டலகேசி இந்த மாதிரியான 2 இலக்கியங்கள் வந்து ரெண்டுமே வந்து களப்பிரர்கள் பீரியட்ல தான் வந்து எழுதியிருக்காங்க. தமிழகத்தில் பௌத்தமும் சமணமும் முக்கியத்துவம் பெற்ற காலம் இது. அப்ப தமிழகத்துல வந்து பௌத்தம் சமணம் ரெண்டுமே வந்து இம்பார்ட்டன்ஸ் வந்து கரெக்டா கொடுத்திருக்காங்க. சமஸ்கிருதம், பிராகிருதம் ஆகிய மொழிகளின் அறிமுகத்தால் வட்டெழுத்து என்னும் புதிய எழுத்து முறை உருவானது. சமஸ்கிருதம், பிராகிருதம் இந்த மொழிகள் வந்து இன்ட்ரோடியூஸ் ஆகுது. சமஸ்கிருதம், பிராகிருதம் ஆகிய மொழிகளின் அறிமுகத்தால் வட்டெழுத்து அப்படிங்கிற புதிய எழுத்து முறையே வந்து உருவாயிருக்குது. ஓகேங்களா? 14 கீழ்கணக்கை சேர்ந்த பல நூல்கள் இயற்றப்பட்டன. இந்த காலத்தில் வணிகமும் வர்த்தகமும் தொடர்ந்து செழித்தோங்கின. எனவே களப்பிரர் காலமானது பொதுவாக சித்தரிக்கப்பட்டதை போன்று இருண்ட காலம் கிடையாது அப்படின்னு சொல்றாங்க.
ஓகேங்களா? இந்த லெசன் அவ்வளவுதான் முடிஞ்சிச்சு. பாடச்சுருக்கம் பாருங்க. சங்கம் என்னும் சொல் வந்து புலவர்களின் குழுமத்தை குறிக்கிறது. இவ்வமைப்பு மதுரையில் பாண்டிய அரசர்களின் ஆதரவில் தலைத்தோங்கியது. சங்க காலத்தில் சேர சோழ பாண்டியர் ஆகிய மூவேந்தர்களின் தமிழக பகுதிகளை வந்து ஆட்சி செய்தனர். அதுக்கடுத்து இம்மூன்று குடியரசுகளுக்கு அப்பாற்பட்ட தமிழக பகுதிகளில் பல குறுநில மன்னர்களும் இருந்திருக்காங்க. கிபி 3ஆம் நூற்றாண்டின் இறுதியில் சங்ககாலம் வந்து முடிவுற தொடங்கியது. தமிழகத்தை களப்பிரர்கள் வந்து கைப்பற்றிருக்காங்க. அப்போ வந்து சமண பௌத்த இலக்கியங்கள் வந்து நிறைய அவங்க வந்து என்ன பண்ணியிருக்காங்க, அவர்களின் ஆட்சிக்கான ஆதாரங்கள் எதுல இருக்குன்னா சமண பௌத்த இலக்கியங்கள்ல இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து கலை சொற்கள் பாருங்க. கடும் முயற்சி, ஸ்ட்ராவ், ராஜவம்சம், டைனஸ்டி, கௌரவிப்பதற்காக அப்படின்னம்னா காமமரேட், அரசு சின்னம்னா ராயல் இன்சிக்னியா, ஆதரவு பேட்ரனேஜ், வெளிக்காட்டுதல் பிளாசண்ட், விடுதலை அக்விட்டட், புலவர்கள் பாட்ஸ், சேமிப்பு கிடங்கு வேர்ஹவுசஸ், சித்தரிக்கப்பட்டுள்ளது போர்ட்ரேட். அடுத்து புக் பேக் பார்க்கலாம். சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. தமிழகத்தில் பத்தினி வழிபாட்டை அறிமுகம் செய்தவர் யாருன்னு பார்த்தோன்னா சேரன் செங்குட்டுவன். ஓகேங்களா? இவர் தான் வந்து அங்கே வடக்கு சைடில் போயிட்டு கல்லெல்லாம் எடுத்துகிட்டு வருவார்ல அது. கீழ்காணும் அரச வம்சங்களில் எது வந்து சங்க காலத்தில் ஆட்சிக்கு எதிராக இல்லை? கீழ்காணும் அரச வம்சங்களில் எது சங்க காலத்தில் ஆட்சி அதிகாரத்தில் இல்லை அப்படின்னு பார்த்தா சங்க காலத்துல யார் இருந்தாங்க? சேர சோழ பாண்டியர் தான், பல்லவர்கள் கிடையாது. பாண்டியர் ஆட்சிக்கு பின் ஆட்சிக்கு வந்தவர் யாரு? சேர சோழ ஆண்டியர்கள் 3 பேரும் முடிவுற சமயத்துல யார் வராங்க? களப்பிரர்கள் தான் வருவாங்க. சங்ககால நிர்வாக முறையில் மிகச்சிறிய நிர்வாக அமைப்பு எதுன்னு பார்த்தோம்னா ஊர். ஓகேங்களா? ஏற்கனவே நம்ம பார்த்தா ஊர்னா கிராமம்னு பார்த்தோமா, நார்மலா எப்படி பிரிச்சிருந்தாங்க? மண்டலம், நாடு, அப்புறம் வந்து கூற்றம் அப்படின்னு சொல்லி பிரிச்சிருந்தாங்களா? அப்போ ஊர் தான் வந்து லாஸ்டா வரும். குறிஞ்சி நில பகுதியில் வாழ்ந்த மக்களின் தொழில் என்னன்னு பார்த்தோன்னா வேட்டையாடுதல், சேகரிக்கிறது. அடுத்து சரியா தவறான்னு கேட்குறாங்க. கூற்று வந்து புலவர்களின் குழுமம் வந்து சங்கம் என அறியப்படுது. காரணம் சங்க இலக்கியங்களின் மொழி வந்து தமிழாகும். அதாவது புலவர்களின் குழுமம் வந்து சங்கம்னு சொல்றாங்க, சங்க இலக்கியங்களின் மொழி வந்து தமிழ்னு சொல்றாங்க. இது ரெண்டுமே கரெக்ட் தான். பட் ஆனால் இதுக்கு வந்து இது வந்து மீனிங், அதாவது இதை வந்து இதுக்கான காரணம் இது கிடையாது. ஓகேங்களா? கீழ்காணும் கூற்றுகளில் எவை உண்மையானவே அல்ல? எது வந்து தப்புன்னு கேட்குறாங்க. கரிகாலன் தலையாலங்கானம் போரில் வெற்றி பெற்றான். தலையாலங்கானம் போர் கிடையாது, வெண்ணி போர்ல தானே கரிகாலன் வின் பண்ணது. அப்ப இது தப்பு. 18 சேரரசர்கள் பற்றிய விவரங்களை சொல்லுது, அது கரெக்ட். சங்க காலத்தை சேர்ந்த பழமையான இலக்கியங்கள் பெரும்பாலும் உரைநடையில எழுதப்பட்டது, உரைநடையிலாம் எழுதப்படல. அப்ப இதுவும் தப்பு. அப்போ 1 and 3. பண்டைய கால தமிழகத்தின் நிர்வாக பிரிவுகளில் ஏறு வரிசையில் இவ்வாறு அமைந்திருக்கிறது. ஏறு வரிசை அப்படின்னோம்னா என்ன அர்த்தம்னா சின்னதுல இருந்து பெருசுக்கு போகணும். அப்ப இருக்கிறதுலே சின்னதுன்னு பார்த்தோன்னா ஊரு, அதுக்கடுத்து கூற்றம், அதுக்கப்புறம் நாடு, அதுக்கப்புறம் மண்டலம், இப்படிதான் சொல்லி போகும். அரச வம்சங்களையும் அரச முத்திரைகளையும் பொறுத்துக. சேரர் அப்படின்னு பார்த்தோன்னா வில் அம்பு, சோழர்கள் அப்படின்னு பார்த்தோன்னா புலி, பாண்டியர்கள் பார்த்தோன்னா 2 மீன்கள். கோடிக்கடங்களையும் நிரப்புக. வெண்ணி போரில் வெற்றி பெற்றவர் யாரு? வெண்ணி அப்படிங்கிற போர் தஞ்சாவூர்ல யாருன்னு பார்த்தோன்னா கரிகாலன். சங்க காலத்தின் மிக பழமையான தமிழ் இலக்கண நூல் வந்து தொல்காப்பியம். காவிரி ஆற்றின் குறுக்கே கல்லணையை கட்டியவர் யாருன்னு பார்த்தோன்னா கரிகாலன். படைத்தலைவன் டேஷ் என்று அழைக்கப்படுகிறார், தானே தலைவர். நிலவரிய வந்து இறை அப்படின்னு சொல்லி அழைச்சிருப்பாங்க. அடுத்து சரியா தவறா? சங்க காலத்தில் பாடல்களை பாடுவோர் இருளர் என அழைக்கப்பட்டனர். இல்ல, சங்க காலத்தில் பாடல்களை பாடுவரை என்ன சொல்லுவாங்க? பாணர், விரலியர் அப்படிதான் சொல்லுவாங்க. சாதி முறை சங்க காலத்தில் வளர்ச்சி பெற்றது. இது நம்ம பார்த்தோம். வட இந்தியாவில் இருக்கிறது மாதிரி ஜாதி முறை வந்து நம்ம தமிழகத்துல அப்போதைக்கு எதுவும் வளர்ச்சி பெறல. கிளார் என்பவர் கிராமத்தின் தலைவர். கிளார்னா கிராமத்தின் தலைவர். புகார் என்பது நகரங்களின் பொதுவான பெயர். தப்பு. புகார் அப்படிங்கிறது என்ன? துறைமுகத்தின் பொதுவான பெயர். கடற்கரை பகுதிகள் மருதம் என்று அழைக்கப்பட்டன. இதுவும் வந்து தப்பு. கடற்கரை பகுதிகள் மருதம் என்று அழைக்கப்பட்டன சொல்லியிருக்காங்க. இது வந்து தப்பு. கடற்கரை பகுதிகளை என்ன சொன்னா? பட்டினம்னு படிச்சிருக்கோம். அடுத்து பொறுத்துக. தென்னவர் அப்படின்னோம்னா பாண்டியர், வானவர்னா சேரர், சென்னினா சோழர், அதியமான்னா வேளிர். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான். இந்த லெசன் முடிஞ்சிருச்சு. அடுத்து வந்து இப்போ நம்ம 6th வந்து 3rd termல 4th லெசன் வந்து தென்னிந்திய அரசு அப்படின்னே சொல்லியிருக்கேன். அந்த லெசன் நான் அதுக்கப்புறம் நடத்துறேன். அதுக்கப்புறம் 7th ஒரு லெசன் இருக்கு, 11th 2 லெசன் இருக்கு. இதை மட்டும் நீங்க படிச்சீங்கனாலே போதும், தென்னிந்திய அரசுக்கு வந்து நமக்கு கரெக்டா வந்துடும். ஓகேங்களா? இப்போ நான் அடுத்தடுத்த வீடியோ அப்கமிங் வீடியோஸ்ல உங்களுக்கு போடுறேன். வேற ஏதாச்சும் உங்களுக்கு வந்து டாபிக்ஸ் எடுக்கணும் அப்படின்னோம்னா கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. அதுக்கு தகுந்த மாதிரி நான் அடுத்த வீடியோல அடுத்த டாபிக் வந்து நடத்துறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.